السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஹாத்தமுல் அம்பியா சையீதுல் அத்கியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக இங்கே வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய இரவு ரஜபுடைய பிறை 77. நமக்கெல்லாம் தெரியும், மேராஜ் பயணம் நடைபெற்ற இரவு. எனவே அதையொட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த இந்த மேராஜ் பயணம், விண்ணுலக பயணம், அது பற்றியான ஒரு சில விஷயங்கள். மேராஜ் என்றால் என்ன? மேராஜ் விண்ணுலக பயணம் ஏன் நடந்தது? எப்பொழுது நடந்தது? எப்படி நடந்தது? அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள் என்ன? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அன்பளிப்புகள் என்ன என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மிஅராஜ் இரவுக்கு 2 பெயர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒன்று லைலத்துல் மிஅராஜ் அல்லது லைலத்துல் இஸ்ரா என்பதாக 2 பெயர்கள் இருக்கிறது. இஸ்ரா என்பது மிஅராஜ் என்பதும் ஒரே இரவில் நடைபெற்றாலும் இரண்டில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இஸ்ரா என்று சொன்னால் இரவு பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து, தங்களுடைய வீடிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்ற அந்த பயணத்திற்கு இஸ்ரா என்று சொல்லப்படும். பிறகு அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானத்தை நோக்கி புறப்பட்ட அல்லாஹ்வை சந்தித்த அந்த விஷயங்களுக்கெல்லாம் மிஅராஜ், விண்ணுலக பயணம் என்பதாக சொல்லப்படும். 2க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த இஸ்ராவும் மிஅராஜும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இதை சொல்லியிருக்கிறான். 15வது ஜுஸுடைய முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி
லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவு நேரத்தில் அழைத்து சென்ற அல்லாஹ் மிக ஆச்சரியமானவன் என்று அல்லாஹு தஆலா, பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை தொடங்குகிறான். எனவே குர்ஆனிலும் இந்த மிஅராஜ் சம்பந்தமாக வந்திருக்கிறது. அது இல்லாமல் சூரத்துன் நஜ்ம்லயும் அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறான். இது இல்லாமல் ஹதீஸிலும் கூட நிறைய ஹதீஸ்கள்ல, சஹீஹான ஹதீஸ்கள்ல, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத் போன்ற நிறைய சஹீஹான ஹதீஸ்கள்ல கிட்டத்தட்ட 27 சஹாபாக்கள் மூலமாக, 27 சஹாபாக்களுடைய வழியாக இந்த மிஅராஜுடைய விண்ணுலக பயணத்தை பற்றி நமக்கு அறிவிப்புகள் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த மிஅராஜ் பயணம் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்வதற்கு கொஞ்சமும் கூட அடிப்படையே கிடையாது. உண்மையிலேயே இது நடந்தது. இதற்கான ஆதாரம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரம்பி இருக்கிறது. இரண்டாவது விஷயம், மிஅராஜ் என்ற பயணம் ஏன் நடந்தது, விண்ணுலக பயணம் நடப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நுபுவத்துடைய 10வது வருஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகி 10வது வருடம், இந்த வருடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அதிலே முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக செல்லமாக வளர்த்த, தன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் அந்த வருடத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னே தந்தை இறந்து விட்டார்கள். நபியுடைய 6 வயதிலே தாயை இழந்து விட்டார்கள். பாட்டனார் இடத்திலே வளர்ந்து வந்தார்கள். 8 வயதிலே பாட்டனாரும் வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக வளர்த்தது யார்தான்? அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ தாலிப் அவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக வளர்த்தார்கள். எல்லா விதமான காஃபிர்களிலிருந்து ஏகப்பட்ட இன்னல்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் சமாளித்தார்கள் அபூ தாலிப் அவர்கள். அப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த, மிகவும் உதவி செய்து கொண்டிருந்த அபூ தாலிப் அவர்கள் அந்த வருடத்திலே வஃபாத்தான விஷயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த இறப்பு செய்தி நடந்த ஒரு சில நாட்களிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயுள் மனைவியாக இருந்த ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவர்கள் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகளை அதிகமாக கொடுத்தான். மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ஒரே ஒரு பையனை கொடுத்தான். மீதி எல்லாருமே 6 மக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள், அதிலே 6 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கதீஜா அம்மையார் அவர்கள் மூலமாக தான் கொடுத்தான். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்த, குறிப்பாக தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து இஸ்லாத்துக்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து இந்த இஸ்லாம் வளருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். தன்னை அரவணைப்பதற்கு தந்தையும் இல்லை, மனைவியும் இல்லை, வெறும் குழந்தைகளோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் 3வது ஒரு துக்கமான செய்தி நடந்தது. அதே 10வது வருடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தான் தம்முடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு சென்று அங்கு தன்னுடைய இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை வைக்கலாம், அங்கே யாராவது முஸ்லீமாகி வந்துவிட்டால் இஸ்லாத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக சொல்லி தாயிஃபுக்கு பயணம் செய்கிறார்கள். தாயிஃபில் என்ன நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும். கல்லடிப்பட்டார்கள், சொல்லடிப்பட்டார்கள், உடம்பெல்லாம் ரத்தம் வலிய வலிய ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார்கள். இப்படி தொடர்ந்து ஒரே இடத்துல இது போன்ற துக்கமான சம்பவங்கள் எல்லாம் நடந்ததின் காரணமாக
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதளவிலே ரொம்ப ஒடுங்கி போயிருந்தார்கள். இந்த நேரத்திலே ஆறுதல் சொல்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா யாரும் தேவையில்லை, என்னுடைய நபிக்கு நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அல்லாஹ் தஆலா அழைத்து அல்லாஹ்வை சந்திக்க வைத்து அங்கே ஆறுதல் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நினைத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப மிஅராஜ் பயணம் என்பது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்கள் அல்லாஹ்விடத்திலே, எல்லோரையும் விட அதிகமாக அந்தஸ்துக்குரியவர்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நேரடியாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பல அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்பினான் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம், மிஅராஜ் பயணம் எப்பொழுது நடந்தது? நிறைய உலமாக்களுடைய கருத்தின்படி ரஜபுடைய பிறை 27 நடந்தது என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் பலவிதமான கருத்துக்களும் இருக்கிறது. சில உலமாக்கள் ரபியுல் அவல் 12 நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் இருக்கிறது இல்லையா, அதே தினத்தில் தான் மிஅராஜும் நடந்தது என்பதாக கூட எழுதுகிறார்கள். சில உலமாக்கள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னாடியே நடந்தது என்பதாக கூட எழுதுகிறார்கள். பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் ரஜபுடைய 27 அன்று நாம் மிஅராஜ் நடந்ததாக நாம் நம்புகிறோம். அவ்வளவுதான். எப்படி நடந்தது? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் வாகனத்தோடு வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை, இதயத்தை எடுத்து சுத்தம் செய்து ஜம்சம் தண்ணீரால், தங்கத்தட்டினால் ஜம்சம் தண்ணீரை வைத்து சுத்தம் செய்து திரும்பவும் அந்த உள்ளத்தை ஈமானோடு ஹிக்மத்தோடு கலந்த உள்ளமாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்திலே அந்த இதயத்தை வைத்து அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்து கிளப்புகிறார்கள். அங்கிருந்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே சென்றார்கள். எங்கே சென்றார்கள்? அந்த காலத்திலே மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வதற்கு அந்த காலத்துடைய மதிப்பின்படி 1 மாதம் ஆகும். 1 மாதம் பயணம் செய்தால்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு செல்ல முடியும். அந்த 1 மாத பயண தூரத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வினாடிகளிலே கடந்தார்கள். அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று தன்னுடைய புராக் வாகனத்தை கட்டி போட்டுவிட்டு அதற்கு பிறகு அங்கே தொழுதார்கள். நபிமார்களுக்கு தொழ வைத்தார்கள். அங்கிருந்து பிறகு விண்ணை நோக்கிய விண்ணுலக பயணம் ஆரம்பமானது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் வாகனத்தில் அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயண தோழராக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். முதல் வானத்தை அடைகிறார்கள். வானத்துடைய கதவு தட்டப்படுகிறது. யார் அது? ஜிப்ரீல். கூட யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவர்களை அனுப்பினானா? அழைத்து வர சொன்னானா? ஆம், அழைத்து வர சொன்னான். வானத்தின் கதவு திறக்கப்படுகிறது. முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அங்கிருந்து 2வது வானத்துக்கு செல்கிறார்கள். 2வது வானத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 3வது வானத்துக்கு செல்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களை வழி அனுப்புகிறார்கள். கடைசியாக 7வது வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்ற இடம் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனிருந்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இதுவரைக்கு தான் எங்களுக்கு எல்லை, இதை தாண்டி நாங்கள் செல்ல முடியாது. இதை தாண்டி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் நான் அப்படியே கருகி விடுவேன், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பயணப்பட்டு அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கக்கூடிய இடத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வை பேசுகிறார்கள். அல்லாஹ்வை பார்த்த உடனேயே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அத்தஹியாத் உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் அனைத்தும், வஸ்ஸலவாத்து உடல் சார்ந்த வணக்கங்கள் அனைத்தும், வத்தய்யிபாத்து பொருள் சார்ந்த வணக்கங்கள் அனைத்தும் லில்லாஹி அல்லாஹ் உனக்கே உரியது.
என்னுடைய உள்ளம் சார்ந்த வணக்கங்கள், உடல் சார்ந்த வணக்கங்கள், பொருள் சார்ந்த வணக்கங்கள், எல்லா வணக்கங்களும் யா அல்லாஹ் உனக்கே உரியது என்பதாக அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். பதிலுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மூன்று விஷயங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹியாத் வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத். பதிலுக்கு அல்லாஹ் தஆலா மூன்று விஷயங்களை கொடுத்தான், அஸ்ஸலாம், ரஹ்மத்துல்லாஹ், பரகாத்துஹு. மூன்று விஷயங்களை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான். நபியே, உங்கள் மீது சலாமத் உண்டாவதாக, சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டும் என்று பதிலுக்கு அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் கூட யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் கூட அல்லாஹ் எனக்கு சலாம் சொல்லி விட்டார், எனக்கு பரக்கத்தை கொடுத்து விட்டார், எனக்கு ரஹ்மத்தை கொடுத்து விட்டார் என்று நில்லாமல் அந்த இடத்தில் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை நினைத்து பார்க்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு மட்டும் வேண்டாம், என்னுடைய உம்மத்துக்கு வேணும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எனக்கும் சலாம் உண்டாகட்டும், அதே போன்று என்னுடைய அடியார்களில், என்னுடைய கூட்டத்தார்களில் யாரெல்லாம் உண்மையான முஃமின்களாக, சாலிஹீன்களாக இருக்கிறார்களோ எல்லோருக்கும் சலாம் உண்டாவதாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த அத்தஹியாத் நம்ம ஓதுறோமே தொழுகையில ஒவ்வொரு தடவையும், அது என்னது? மேராஜில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் பேசிய வார்த்தைகளை தான், அந்த சம்பாஷணையை தான் நாம் தொழுகையிலே ஓதுகிறோம். அல்லாஹ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடித்து விட்டா திரும்ப 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 செய்யக்கூடிய விஷயமாக அதை ஆக்கி விடுவான். ஹஜ்ஜில நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்கள் அதெல்லாம் என்ன வணக்கங்களா? இல்லை, ஒரு குடும்பம் செய்த விஷயங்களை தான் அல்லாஹ் வணக்கமாக மாற்றி விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் தான் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இன்று செய்யப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். ஹஜ்ஜிலே நாம் குர்பானி கொடுக்கிறோம், எல்லா ஊர்களிலும் குர்பானி கொடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள், தவாஃப் செய்தார்கள், அல்லாஹ் தவாஃப் செய்ய சொன்னான். சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஓடினார்கள் தண்ணீரை தேடி. எல்லா ஹாஜிமார்களையும் அல்லாஹ் ஓட விட்டான். கல்லடி, 3 ஜம்ராத்திலே கல்லடிக்கிறோம். ஏன் காரணம் என்ன? ஷைத்தான் 3 பேர்த்த வந்து கெடுத்தான். தாயார்கிட்ட வந்து கெடுத்தான், ஹாஜரா அம்மையார்ட்ட அவர்கள் விரட்டி விட்டார்கள். மகரிடத்திலே வந்தான், அவர்கள் விரட்டி விட்டார்கள். தந்தை இடத்திலே வந்தான், அவர்கள் விரட்டி விட்டார்கள். அந்த 3 இடங்களிலே நாம் கல்லடிக்கிறோம். ஹஜ்ஜிலே நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள், அத்தனை கிரியைகள், அத்தனை இபாதத்துகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகங்களே தான் அல்லாஹ் தஆலா இபாதத்தாக நமக்கு மாற்றி தந்திருக்கிறான். அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த அந்த விஷயம், அல்லாஹ்வை சந்தித்த அந்த தருணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்ததனால தான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் தஆலா அத்தஹியாத்தை கட்டாயமாக்கி இருக்கிறான். அத்தஹியாத் இல்லாம தொழுக முடியாது இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தையும் பார்த்தார்கள், நரகத்தையும் பார்த்தார்கள். சொர்க்கத்திலே அங்கங்க என்னென்ன நியமத்துகள் எல்லாம் இருக்கிறது, சொர்க்கத்துடைய மாளிகை எப்படி இருக்கிறது, சொர்க்கத்துடைய நதிகள் எப்படி இருக்கிறது, பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீராறு, எல்லா ஆற்றையும் பார்த்தார்கள். சொர்க்கத்துடைய அத்தனை காட்சிகளையும் பார்த்தார்கள். அதே போன்று நரகத்துக்கு சென்றார்கள். நரகத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் மலக்குமார்கள் காட்டினார்கள். எல்லா விஷயங்களையும் பார்த்தார்கள். நீண்ட ஹதீஸ் அது, அதையெல்லாம் தெளிவாக விளக்கமாக சொல்வதற்கு ரொம்ப நேரம் எடுக்கும். நரகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு டெமோ மாதிரி காட்டினான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லாஹ் தஆலா நினைத்திருந்தால் பூமியிலிருந்து காட்டியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிதான் காட்டினான். வகதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்தஸ் ஸமாவாதி வல் அர்த் வலியகூன மினல் மூகினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் யகீனோடு இருக்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பூமியிலே வைத்து வானம் பூமிகளுடைய முழு அரசாங்கத்தை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டினான். வகதாலிக நுரி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நாம் காட்டினோம் மலக்கூத்தஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளுடைய அத்தனை அரசாங்க முறைகள் எப்படி நடக்கிறது, எப்படி அரசாங்கம் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய அரசாங்கம் எப்படி நடக்கிறது, அல்லாஹ்வுக்கு கீழே எப்படி எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன மலக்குமார்கள் இருக்கிறார்கள், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா பூமியிலிருந்து காட்டினான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நேரடியாக அழைத்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா காட்டினான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா விஷயத்தையும் பார்த்தார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்திலே இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் பார்த்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு மலக்கு, ஒரு மனிதர் படுத்து கொண்டிருக்கிறார். ஒரு மலக்கு பெரிய பாறாங்கல்லை வச்சு நிற்கிறாங்க. அதை தூக்கி போடுறாங்க. இப்போ மண்டை உடையுது, அந்த பாறை உருண்டு போகுது. திரும்ப அந்த பாறையை எடுக்க போகிறாங்க. அந்த அந்த கேப்பில் திரும்ப மண்டை இந்த தலை என்பது திரும்ப பழைய மாதிரி ஆயிடுது. திரும்ப போடுறாங்க, திரும்ப தலை உடையுது, திரும்ப அந்த கல் எடுக்கும். இது இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. ஜிப்ரீல இது யார், எதற்காக வேதனை என்பதாக கேட்கும் பொழுது, தொழுகை விட்டவர்களுக்கு இந்த வேதனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறார்கள். சில பேருடைய வயிற்றை பார்க்கிறார்கள், அப்படியே மலை மாதிரி வயிறு பெருசாக இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள பாம்புகளும் தேள்களும் பலவிதமான பூச்சிகளும் இதில் இருக்கிறது. யார் இது என்பதாக கேட்கும் பொழுது, புறம் பேசியவர்கள். அவருடைய வயிறு, புறம் பேசுவது மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது போல இல்லையா, அவருடைய வயிறு இவ்வளவு பெருசா ஆயிடுது என்பதாக, அந்த வயிற்றுக்குள்ளே வேதனை நடக்கிறது என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். இப்படி பலவிதமான வேதனைகள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேதனை எப்படி நடக்கும் என்ற ஒரு காட்சி அங்கே காட்டப்படுகிறது. எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தார்கள். மௌத்து வரக்கூடிய இடத்தை சுற்றி பார்த்தார்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு எல்லாம் தெரியும், ஹதீஸில் வருகிறது, இதா சார அஹ்லுல் ஜன்னதி இலல் ஜன்னதி வ அஹ்லுன் நார் இலன் நார். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு, நரகவாசிகள் நரகத்துக்கு சென்று விட்ட பொழுது பிறகு, ஜி அபில் மவுத், ஒரு மவுத் என்பதை ஒரு ஆட்டுடைய வடிவத்திலே கொண்டு வரப்படும். மௌத்தை ஆட்டுடைய வடிவத்திலே கொண்டு வரப்பட்டு, ஹத்தா யுஜஅல பைனல் ஜன்னதி வன் நார், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் அந்த ஆட்டை நெருக்க வைத்து, அதற்கு பிறகு மலக்குமார்கள் அந்த ஆட்டை அறுத்து விடுவார்கள். சொல்லப்படும், மலக்குமார்கள் சொல்வார்கள், அவ்வளவுதான், மௌத்துக்கே மௌத்து வந்துருச்சு, இனிமேல் யாருக்கும் மௌத்தே கிடையாது, இனிமேல் யாருக்கும் மௌத்தே கிடையாது. யாரெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்களோ அவர்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் நரகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். மௌத்துக்கே மௌத்து வந்துருச்சு, இனிமேல் மௌத்து கிடையாது. அந்த இடத்தை எல்லாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். எல்லா இடத்தையும் பார்த்து விட்டு கடைசியாக அல்லாஹ் இடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் அன்பளிப்பாக 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மேராஜிலே இந்த உம்மத்துக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் தஆலா 3 துஹ்ஃபாக்களை, 3 அன்பளிப்புகளை கொடுத்ததாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். ஃபஉதிய ஸலாஸன், 3 அன்பளிப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒன்று அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 தொழுகைகளை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுத்தான். 50 தொழுகைகளை கொடுத்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு கடைசியாக 5ஆக மாறிடுச்சு. 5 மாறினாலும் கூட அல்லாஹ் தஆலா நன்மைகளை மாற்றவில்லை. யாரெல்லாம் தினந்தோறும் 5 வேளை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 50 நேரம் தொழுகையுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. இரண்டாவது அன்பளிப்பாக வஹவாத்தீமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆமன ரசூல் என்று தொடங்கக்கூடிய கடைசி 2 ஆயத்துகள், அது மிஅராஜிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். வயக்ஃபிரு லிமன் மாத மன் ஆமனஹு லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை நம்பி யாரெல்லாம் மௌத்தாகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும் என்ற நற்செய்தியும் அங்கே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. இப்படி 3 அன்பளிப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டது. அதிலே முக்கியமான ஒரு அன்பளிப்புன்னு சொன்னா அது தொழுகை தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான். யாரின் மூலமாக இறக்கினான்? அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே ரொம்ப பலமான ஒரு படைப்பு என்று சொன்னால் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அவர்களை விட ஒரு பலமான படைப்பு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பலமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்தான். ஆனால் தொழுகையை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. நேரடியாகவே அல்லாஹ்வை அழைத்து நேரடியாகவே அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த தொழுகை என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளது என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை அன்பளிப்பாக கொடுத்தான். எல்லாத்தையும் வாங்கிவிட்டு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். அன்றைய இரவே கிளம்பி அன்றைய இரவே வந்து விட்டார்கள். வந்து ஃபஜர் தொழுது விட்டு அதற்கு பிறகு மக்களிடத்திலே சொல்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட காஃபிர்கள் வழக்கமாக ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு என்பதாக சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க.
எல்லோருமே இதை கேலியாக, அது எப்படி 1 மாசம் தொலை தூரம் செல்லக்கூடிய என்னது மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன், அங்க ஒரு நைட்ல சென்று போயிட்டு வந்தாங்க, அது எப்படி முடியும்? அங்கிருந்து வானத்துக்கு போனாங்களா, என்ன கப்சா விடுறாரு, கதை விடுறாரு என்பதா சொல்லி பலவிதமான காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பலவிதமான பொய் பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விஷயத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க, உங்க நண்பரை பார்த்தீங்களா, என்னென்ன சொல்றா தெரியுமா, இரவுலேயே அங்க போனாரா, வானத்துக்கு போனாரா, அங்க வந்தாரா, இதெல்லாம் நம்ப முடியுது என்பதை கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை எல்லா முஸ்லிம்களும் ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதிலே பொய் என்பதே இருக்காது. இதை தாண்டிய அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு சென்று வந்ததை நீங்கள் சொல்கிறீர்கள், பலஸ்தீனுக்கு சென்று வந்ததை நீங்கள் சொல்கிறீர்கள், இதை தாண்டிய வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், அதிலே பொய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு சித்தீக் என்பதாக பெயர் வந்தது. சித்தீக், உண்மைப்படுத்தக்கூடியவர் என்பதாக பெயரை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். இப்படி இது இல்லாமல் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு செல்லக்கூடிய அந்த வழியிலே ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள், ஒரு பயண கூட்டத்தை பார்த்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு மனிதருடைய ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு. அதை தேடி பிடித்து ஒரு மனிதர் கொண்டு வருகிறார். அதையும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்திலே பார்த்தார்கள். அது இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு காஃபிர்கள் நம்பல இல்லையா, அப்போ அவர்கள் நம்புவதற்காக வேண்டி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நான் பைத்துல் முகத்தஸ் பயணம் செய்யும் பொழுது இந்த கூட்டத்தை பார்த்தேன், அவர்கள் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த தேதியிலே அவர்கள் மக்காவுக்கு வந்து சேருவார்கள். அந்த பயண கூட்டம் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த தேதியில இங்க வந்து சேருவாங்க. அவர்களுடைய ஒட்டகம் எப்படி இருந்தது, அதோடைய நிறம் எப்படி இருந்தது, அந்த ஒட்டகத்துக்கு மேல் போடப்பட்ட போர்வை, அந்த ஒட்டக பெட்டி என்பதாக சொல்வார்கள், அது எல்லாம் கருப்பு நிறத்தில் இருந்தது என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பயணம் செய்து சென்று கொண்டிருந்த அந்த கூட்டத்தாருடைய முழு தன்மையையும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா காபிர்களும் பார்த்துடலாம், அந்த நாளைக்கு அவங்க வராங்களா என்பதா பார்த்துடலாம் என்பதா சொல்லி மக்காவிலே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தேதியில சரியான முறையில் அந்த பயண கூட்டம் மக்காவுக்கு வந்து சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வர்ணனை எல்லாம் சொன்னார்களோ, என்னென்ன தன்மைகள் எல்லாம் பற்றி சொன்னார்களோ, ஒட்டகத்தை பற்றி, அந்த பயண கூட்டத்தை பற்றி எல்லாம் அப்படியே உண்மையாக இருந்தது என்பதை சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மேராஜ் பயணம் என்பது நம்முடைய ஈமானுக்கு எல்லாம் பெரிய ஒரு அத்தாட்சியான ஒரு பயணம். இதை யாரும் மறுக்க முடியாது, மறுத்தால் அவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக இதை கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத வ யுத்தூன ஸக்கா. அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது மறைவான விஷயங்களை பற்றி அவர்கள் நம்புவார்கள், மறைவான விஷயங்களை முஸ்லிம்கள் நம்புவார்கள் என்று முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதெல்லாம் மறைவான விஷயங்கள். எப்படி போனாங்க, எப்படி போக முடியும், நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதற்கான சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நம்பக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மேராஜ் பயணத்தின் மூலமாக நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அந்த படிப்பினைகளை எல்லாம் பெற்று நாம் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக நாம் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.